இறையேசுவில் பிரியமான அன்பு சொந்தங்களே, இன்று நம்முடைய ஆலயமானது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. அப்படி தானே? நிறைய குழந்தைகளை காலையிலேயே கொண்டு வந்திருக்கீங்க. நிச்சயம் உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர் அதிகமாக கிடைக்கும். அப்படி தானே? நான் நினச்சேன், என்னடா இவ்வளோ நேரம் ஆள்ற சவுண்டே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க போச்சுலேயே இந்த ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அலட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய குழந்தைகள் கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. அப்படி தானே? குழந்தைகள் என்பவர்கள் கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை. குழந்தைக்கு உரு கொடுத்தது அல்லது குழந்தைக்கு நீங்கள் உரு கொடுத்திருக்கலாம், உணவு கொடுத்திருக்கலாம், வேற அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம். அப்படி தானே? எனக்கு வந்த உடனே ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தது. பூச ஆரம்பித்த உடனே தந்தை அவர்கள் தந்தை மகன் தூய ஆவின்னு போட்ட உடனே முன்னுக்குள்ளே உள்ள அந்த பையன், பச்சை கலர் சட்டை போட்டிருந்த பையன், அவனுக்கு அவனுடைய அம்மா பிதாசுதன் போட சொன்ன உடனே அவன் போட்டான். காரணம், ஒரு குழந்தையை எந்த அளவிற்கு அது ஒரு பெரிய ஆளுமையாக வளர வேண்டுமென்றால் முக்கிய பொறுப்பு, முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா பெற்றோருக்கு தான் இருக்குது. அப்படி தானே? அதை உணர்ந்திருந்தால் உங்களுடைய குழந்தையை மிக உயர்ந்த அளவிற்கு நாம் உயர்த்தி விடலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, கடந்த மாதம் ஒரு நிகழ்வு நடந்தது. நம்முடைய பள்ளியிலிருந்து மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளில் முதல் பரிசு வென்ற ரஃபேலிடம் அந்த மைதானத்தில் வைத்து கேட்கும் போது, ரஃபேல், எப்படி உன்னால் ஃபஸ்ட்டு வர முடிஞ்சுது? மாவட்டத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலுமிருந்து அந்த ஓட்ட போட்டியில் பலர் பங்கு பெற்றாலும் உன்னால் மட்டும் எப்படி முதலிடம் வகிக்க முடிந்தது? கேட்ட உடனே அவன் கூறிய வார்த்தை, எங்கள் அப்பா என்னை ஊக்குவித்தார்கள். எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய அத்லட்டாக வரணும்னு ஆசை இருந்தது. ஆனால் அவங்களால முடியலை. அதனால் என்னை டெய்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள். அப்போ ஒரு பெற்றோர் நினைத்தால் ஒரு குழந்தையை எவ்வளவு பெரிய அளவிற்கும் உருவாக்கலாம். அப்படி தானே? குழந்தைக்கு சாப்பாடு, உணவு, உடை இது மட்டும் கொடுத்தா இது பெற்றோருடைய கடமையானா நிச்சயம் கிடையாது. குழந்தை இயேசுவுக்கு கூட அன்னை மரியாள் நிறைய நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. அதே போல் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பல நல்ல காரியங்களையும் அவர்களுடைய விருப்பங்களை அறிந்தும் கற்றுக் கொடுக்க வேண்டும். சில நேரம் நம்ம என்ன செஞ்சிடறோன்னா, பிராய்லர் கோழி மாதிரி பிள்ளைகளை வளர்த்துடுறோம். அப்படி தானே? பிராய்லர் கோழி மாதிரினா, நான் என்னுடைய குழந்தையை நான் விருப்பப்பட்ட மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதே போல் என்னுடைய குழந்தை வளர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் பல குடும்பத்தில் பிரச்சனை. அப்படி தானே? கேட்டால் சொல்லுவாங்க, சாமி, என் பிள்ளை என் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கி. நீங்கள் என்றைக்காவது உங்கள் குழந்தைகள்கிட்ட உட்காந்து அமைதியாக உட்காந்து பேசி அந்த குழந்தைகளுடைய மனநிலையை அறிந்திருக்கிறீர்களா என்றால் நிச்சயம் அறிந்திருக்க மாட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம் என்றால், ஏரோது கலங்குகிறான். ஏன் கலங்குறான்? எங்கே நம்முடைய பதவிக்கு வேட்டு வந்துருமோ, என்னுடைய பதவி பறி போய் விடுமோன்னு சொல்லிட்டு குழந்தைகளை எல்லாம் கொன்று போடுகிறான். ஏரோது குழந்தைகளை கொல்வதற்கு காரணம் என்ன? அவனுடைய சுயநலம், அந்த பதவி வெறி, பதவி ஆசை. அவன் கிமு 35 அவனுடைய மருமகனை கொள்கிறான். 29 அவனுடைய மனைவியையும் மனைவியினுடைய தாயையும் கொள்கிறான். அடுத்தது கிமு 25 இன்னொரு மருமகனை கொள்கிறான். கிமு 4ஆம் நூற்றாண்டில் அவன் தன்னுடைய மகனையே கொள்கிறான்.
இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் யாருன்னா ஏரோது. அப்போ இப்படிப்பட்ட ஏரோது மற்ற குழந்தைகளை கொள்வதற்கு நிச்சயம் அஞ்சிருப்பானான்னா நிச்சயம் இருக்காது. அப்போ நம்ம சொல்லலாம், அந்த காலத்தில் தானே ஏரோது, இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஏரோதுகள் இருக்கிறார்களா என்றால் சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி தானே இருக்கிறாங்களா இல்லையா? எப்போதெல்லாம் குழந்தைகளுடைய உரிமை பறிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு ஏரோது அரசன் இருக்கிறான். ஏன் நம்முடைய பகுதியில் கூட இந்த நாட்களில், ஏன் இங்கே வந்திருக்க குழந்தைகளுக்கு கூட பலருக்கு காய்ச்சல், பல நோய்கள் இருக்கலாம். அப்படி தானே? பல குழந்தைகளுக்கு டைஃபாய்டு காய்ச்சல் இருக்குது. இந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. அப்படி தானே? ஆனால் நாம் அந்த கடமையை, நம்முடைய உரிமையை, தூய நீரை பெறுவது நம்முடைய உரிமை. ஆனால் அந்த உரிமையை இழந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ குழந்தைகளுக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆஸ்பத்திரிக்கு டெய்லி போயிட்டு வர்ற ஆட்களும் இருக்குது. சிஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னார்கள் என்றால், நம்முடைய ஊரில் பல குழந்தைகள் மாதத்திற்கு 2 முறை ஆன்டிபயோட்டிக் அந்த மருந்துகளை மாதத்துக்கு 2 முறை 15 நாட்களுக்கு ஒருத்தருக்கு காய்ச்சல், தலைவலி, இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, குறைஞ்சது 6 மாதத்துக்காவது வரக்கூடாது. ஆனால் பல நோய்கள் வருது. காரணம் நம்முடைய கண்டுகொள்ள முடியாத தன்மை. நம்ம சில உரிமைகளை கேட்குறதுக்கே பயப்படுவோம். அப்படி தானே? எங்கே ஏறாவது மாதிரி ஆட்கள் நம்ம கழுத்தை நெரிச்சிருவானோங்கிற ஒரு அச்சம், பயம். ஆனால் யாருக்கும் கலங்க வேண்டாம். நம்முடைய உரிமைகளை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய எதிர்கால தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பல நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். எவ்வாறு இயேசு லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரத்தில் கூறுகிறார், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று. சிறு பிள்ளைகளை கடவுளிடம் வருவதை தடுக்காத பெற்றோராக இருங்கள். கடவுளுடைய அருள் ஆசீர் அபரிவிதமாக உங்கள் குழந்தைகளுக்கு ஒவ்வொருவர் மேலும் இருப்பதற்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சிறப்பாக இந்த நேரத்தில் வயிற்றில் கர்ப்பிணிகளாக எத்தனையோ பேர் நம்ம ஊரில் இருக்கலாம். அந்த வயிற்றில் உள்ள அந்த குழந்தைகளுக்காகவும், இன்னும் எத்தனையோ பேர் குழந்தை வரத்திற்காக ஏங்கி கொண்டும் கண்ணீரோடும் கவலையோடும் பல்வேறு பிரச்சனைகளால் இருக்கிற குழந்தைகளுக்காகவும், குறிப்பாக நம்முடைய நாட்டிலும் நம்முடைய சமூகத்திலும் எத்தனையோ குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், அது எங்கே நடக்குது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. தூத்துக்குடியில் சின்னத்துறைக்கு போவீங்களா? நிறைய பேருக்கு இப்படி ஆகுது. ஏன்னா வந்திருக்க இந்த காணிக்கை வந்தது இல்லை, காணிக்கை வந்த பையில் ஒரு 80% சின்னத்துறை பை கவர் தான். அந்த சின்னத்துறை கடைக்கு பக்கத்தில் CWC என்ற குழந்தைகள் நல வாரியம், அது நம்முடைய மறை மாவட்டத்தின் உதவியோடும் அரசாங்கத்தின் உதவியோடும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த CWC சைல்டு வெல்ஃபேர் கமிஷன் இன்றும் எத்தனையோ குழந்தைகளுக்கு பல வன்கொடுமைகள், குறிப்பாக குழந்தை திருமணமாக இருக்கலாம், சிறு வயதிலேயே அவர்கள் தவறாக தங்களுடைய சொந்த பெற்றோராலும் சொந்த உடன்பிறப்புகளாலும் அவர்கள் தங்களுடைய உரிமையை இழந்து தங்களுடைய வாழ்வையே சீரழித்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் இன்றும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆன்லைனில் கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். இது கேஸில் வர்றது, வெளியே தர்றது 1-2 கேஸு, ஆனால் வராமல் நிறைய இருக்கலாம். ஆனால் நாமும் நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்போடும் பத்திரமாகவும், குறிப்பாக கடவுளுக்கு உகந்த குழந்தையாக வளர்க்க வேண்டிய கடமையும் தகுதியும் நமக்கு இருக்குது. நம்ம அதை மனதில் வைத்து நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அருள் ஆசீர் உங்கள் குழந்தைகளோடு என்றும் இருப்பதாக. ஆமென்.